السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر ولا تصعر خدك للناس ولا تمشي في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم رب أشعث مدفوع بالأبواب لو أقسم على الله لأبره أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை எல்லாம் அவனுடைய நேசர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு காமிலான ஷேக் நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரம் பிடித்து அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கிலேயும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியம் தந்த அல்லாஹ்விற்கே அல்லாஹ் அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேக் நாயகம் அவர்களின் உண்மை குலாம்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கில் புனிதமிக்க காலடியில் கிடக்கும் பாக்கியத்தை தன் கருணை பிச்சையால் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எதுவெல்லாம் நன்மை பயக்கும் என்பதையும் விளக்கிவிட்டார்கள். எதுவெல்லாம் நமக்கு ஈருலகத்திலும் தீமையை உண்டாக்கும், ஈருலகத்திலும் நமக்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய பெரும் ஆபத்துகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எது என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அடியார்களுக்கும் கட்டாய கடமை. அதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவது என்று பார்க்கும் பொழுது சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா எளிதாக்கி வைக்கிறான், சிலர்களுக்கு அதை கடினமானதாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைக்கிறான். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் இருலகத்திலும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டும் நம்மை அல்லாஹு தஆலா மிக இலகுவாக அல்லாஹு தஆலா காப்பாற்றுவதற்காகத்தான் ஷேகுமார்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஷேகுமார்களுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய கைசேதத்தை அடைந்திருக்கும், நாம் எல்லாம் மிகப்பெரிய கைசேதவான்களாக ஆகியிருப்போம் என்பதை நாம் விளங்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதனை மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாவங்களில் ஒன்று என்ன? பிறரை மட்டமாக பார்ப்பது. பிறர்களை மட்டமாக பார்க்குதல் என்று சொன்னாலே அங்கே என்ன ஒளிந்திருக்கிறது? தன்னை அவன் பெரிதாக பார்க்கிறான். எப்பொழுது தன்னை அவன் பெரிதாக ஒருவன் பார்க்க ஆரம்பித்து விடுகிறானோ அவனுடைய கண்ணுக்கு மற்றவர்கள் எல்லாம் சிறியதாக தெரிய ஆரம்பிச்சிடும். அன்பானவர்கள், இது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயம் என்று சொன்னால்,
யாரிடத்திலே இந்த குணம் இருக்கிறதோ அந்த நபரை அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் இல்லையா, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உம்முடைய முகத்தை நீ மக்களை விட்டும் பெருமையாக நீ திருப்பிக் கொள்ளாதே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இவன்டெல்லாம் நாம் பேசுறதா, இவரிடத்திலெல்லாம் நான் நிற்பதா, இவரிடத்தில் நான் என்ன பேசுவது என்று பிறர்களை நீ மட்டமாக எண்ணி உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீ பெருமை அடித்தவனாக நீ நடக்காதே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இவ்வாறு செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா விரும்பவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் அந்த அடியான் ஹராமாக்கப்பட்டவனாக மஹ்ரூமானவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, முஹ்தால் என்று சொன்னால் பிறர்களை மட்டமாக பார்த்து தன்னை பெரிதாக நினைத்து பெருமை அடிக்கக்கூடியவனுக்கு முஹ்தால் என்று சொல்லப்படும். அதே போன்று ஃபகூர் என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு காசு பணங்களை கொண்டு தற்பெருமை அடிக்கக்கூடியவனுக்கு ஃபகூர் என்று நமக்கு சேஷநாயகம் விளக்க சொன்னாங்க. அப்ப அன்பானவர்களே, பிறர்களை மட்டமாக பார்ப்பவனுக்கு முதல் அடி என்ன? அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் அவன் தடுக்கப்பட்டவனாக அந்த அடியான் ஆகி விடுகிறான். இப்ப யாரையுமே நீ மட்டமாக பார்க்காதப்பா. பிறர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது மார்க்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்றாங்க, ஹஸரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் ஷைஅம் மினல் மஅரூஃப், நற்காரியத்திலிருந்து சின்ன விஷயத்தை கூட நீ மட்டமாக பார்க்காதப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. இதையெல்லாம் செய்து நாம் எதை தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஏதோ பெரிய லம்பா நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சின்ன விஷயத்தை எல்லாமா நாம் எடுத்து நடப்பது என்று நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் ஷைஅம் மினல் மஅரூஃப், நற்காரியத்திலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களில் எவரும் மட்டமாக கருத வேண்டாம். இல்லம் எஜித், அவர் எந்த விஷயத்தையும் பெறவில்லை என்றால் ஃபல் யல்க அகாஹு பிவஜ்ஹின் தலீகின், தன்னுடைய சகோதரரை அவர் இன்முகத்துடனே சிரித்த முகத்துடனே புன்முறுவல் பூத்த முகத்துடனே அவர் சந்திக்கட்டும் என்று சொல்றாங்க. மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருது, இன்ன மினல் மஅரூஃபி அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின், சிரித்த முகத்துடனே உன்னுடைய சகோதரனை நீ பார்ப்பதும் நன்மையில் கட்டுப்பட்டது என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீ உன் சகோதரனை பார்க்கிறோம், அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம் அவர்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப யாரை பார்க்கும் பொழுதும் சிரித்த முகத்துடனே அவர்களை இன்முகம் மகிழ்ச்சிகரமான முகத்தோடு அவர்களை பார்ப்பதை நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் வலியுறுத்துகிறார்கள். அப்ப பெருமையாக அவர்களை மட்டமாக பார்த்து முகத்தை திருப்பினால் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை விட்டும் அவன் திருப்பப்பட்டு விடுகிறான் என்று சொல்லும் பொழுது, அப்ப சிரித்த முகத்துடனே பார்க்குதல் என்பது நமக்கு அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நீ சிறியது என்று நீ ஒதுக்கி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய தொடர்ல சொல்றாங்க, இதா இஷ்டரைத்த லஹ்மன், ஒரு இறைச்சி நீ வாங்கினாலோ அல்லது அவ் தபக்த கதரன், ஒரு சால்னா வைப்பாயானால் ஃபக்ஸிர் மரகத்தஹு, அதுல நீ கொஞ்சம் சால்னாவை அதிகமா வச்சுக்கப்பா. வகரிஃப் லி ஜாரிக மின்ஹு, அதிலிருந்தும் ஒரு சிறிதளவு உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப அன்பானவர்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, மட்டமாக பார்க்கக்கூடாது. பிறர் நம்மிடத்திலே ஒரு சின்ன வஸ்துவை அன்பளிப்பாக கொடுத்தாலும் கூட அதையும் என்னடா இதெல்லாம் ஒரு பொருள் கொடுக்க வேண்டாம் பாரு என்று அவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக அவர்களை நாம் ஏளனமாக பார்க்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா நிசாஅல் முஸ்லிமாத், முஸ்லிம் பெண்களே என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள். லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா, உங்களில் எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரர்களும் அண்டை வீட்டுக்கார பெண்களை நீங்கள் மட்டமாக பார்க்க வேண்டாம், சாதாரணமாக பார்க்காதீர்கள், குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வலவு ஃபிர்சன ஷாத்தின், ஆட்டினுடைய கால் குழம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை அவர்கள் கொடுத்தாலும் அதையும் நீங்கள் மட்டமாக பார்க்க வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்போ ஆட்டுடைய கால் குழம்பு அந்த ஷூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பூட்ஸ் போட்ட மாதிரி, அதை கொண்டு நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, அதை யாரும் சால்னா வச்சும் சாப்பிட முடியாது. ஆனால் அதை கொடுத்தாலும் நீங்கள் அவர்களை மட்டமாக பார்க்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அப்ப அன்பானவர்களை, சிலர்களை நாம் மட்டமாக பார்ப்போம், ஆனால் அவர்கள் நம்மை விட அந்தஸ்தில் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ருப்ப அஷ்அஸ, எத்தனையோ பரட்டை தலையாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய தலையில் எண்ணெய் தேய்ப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருப்பார்கள். மதுஃபூஅன் பில் அபுவாப், அவர்களுக்கென்று எந்த கதவுகளும் திறக்கப்பட்டதாக இருக்காது, அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டு இருக்கும். யாருடைய வீட்டு வாசலில் வந்து நின்றால் கூட அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். சுருக்கமாக சொன்னால் யாருமே அவர்களை மதிக்க மாட்டார்கள். மக்களுடைய பார்வையிலே அவர்கள் மிக மிக ஒரு சாதாரண நபராக, மட்ட ரகமாக பார்க்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவர்கள் சொல்லுவார்களேயானால் அதை திட்டவட்டமாக அல்லாஹ் நிறைவேற்றியே தீருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சாதாரண மக்கள் என்று நீ யாரையுமே குறைத்து மதிப்பிடாதப்பா. இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு நம்முடைய ஷேக் நாயகம் நமக்கு தர்பியை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு நான் முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவர்களையும் நீ மட்டமாக பார்த்து விடாதே. ஏன்னா எல்லா நபர்களுக்கும் இறுதி முடிவு என்று ஒன்று இருக்கிறது. வணங்குச்சாமா, எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே அவர்களுக்கு முடிவு ஏற்படும். சிலர்கள் இஸ்லாத்தில் பிறந்து அதற்கு மாற்றமாக அவர்களுடைய முடிவுகள் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சிலர்கள் இஸ்லாத்தில் பிறக்காமல் ஆனால் அவர்களுடைய மரணம் இஸ்லாத்திலே இருக்கும் என்பதாகவும் சொல்லப்படுது. என்று இருக்கும் பொழுது யாரை பார்த்துமே நாம் குறைவாக யாரையும் பார்ப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு நான் முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களையும் நீ சாதாரணமாக மதித்து விடாதே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து அவன் நமக்கு ஃபஸல் செய்திருக்கிறானே ஒழிய நம்முடைய திறமை என்பதாக நீ எண்ணி விடாதே என்று நம்மை ஷேக் நாயகம் அவர்கள் நமக்கு தர்பியை செய்கிறார்கள். அப்ப அன்பானவர்களே, அந்த காலகட்டத்தில் பார்த்தா இப்போ நாம் எல்லாம் தஸ்பீமணியை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம்? சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம தஸ்பீஹ் செய்கிறோம். தஸ்பீஹ் செய்து விட்டு பாடி இங்கே பாரு, நான் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஜிக்ர் செய்யாமல் சுத்துறான் பாரு என்று நம்முடைய பார்வைகள் பிறர்களின் மீது படலாம். அந்த தஸ்பீஹே நம்மை பெரியவனாக எண்ணி பிறர்களை மட்டமாக பார்க்கக்கூடிய நிலைகளையும் உண்டு பண்ணலாம். ஆனால் முற்காலத்தில் வாழ்ந்த மகான்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவர்களுடைய தஸ்பீஹாத்துகள் திக்ருகளை தஸ்பீஹே என்ன தெரியுமா? ஹுவ கைரும் மின்னி, யாரை பார்த்தாலும் சரி அவர் என்னை விட மேலானவர். ஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட மேலானவர். ஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட மேலானவர் என்றுதான் அவர்களுடைய தஸ்பீஹாத்துகளே இருந்தது. யாரையுமே அவர்கள் மட்டமாக பார்த்தது கிடையாது.
விளங்குஞ்சாமா. இன்னும் நம்முடைய ஷேக் நாயகம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொன்னாங்களா இல்லையா, லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறுவர்களிடத்திலே அன்பு காட்டாதவர்களும் பெரியவர்களிடத்திலே கண்ணியம் கொடுக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சிறுவர்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படியாப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும், அதையும் நமக்கு சேஷநாயகன் சொல்லி காட்டினார்கள். இங்க பாருப்பா பொடிய, இவெல்லாம் ஒரு ஆளு என்று நீ அவர்களை குறைத்து மதிப்பிடாதே, சாதாரணமாக நீ மதிப்பிடாதே, அவர்களை பார்க்கும் பொழுதே மிக உயர்ந்த பார்வையை கொண்டு நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. எவ்வாறு? இப்ப நம்மை விட அவர்கள் சிறியவர்கள், அவர்களை விட நாம் வயதால் மூத்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நான் செய்த அளவிற்கு அந்த அடியான் பாவம் செய்திருக்க மாட்டாரே, அவர் என்னை விட பரிசுத்தமாக வல்லவா அவர் இருக்கிறார் என்று நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சேஷநாயகன் சொன்னாங்க. அப்ப நம்மை விட சிறியவர்களை பார்க்கும் பொழுது எவ்வாறு பார்க்க வேண்டும்? இவர் என்னை விட பாவங்கள் குறைவாக செய்திருப்பார், இவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார், நான் என் வாழ்க்கையில் எவ்வளவு அல்லாஹ்விற்கு மாறு செய்திருக்கிறேன். அல்லாஹ்விற்கு மாறு செய்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்து வாழ்வதே மிகப்பெரிய பாவம் தான். அல்லாஹ்வை மறந்து வாழ்வது எந்த அளவிற்கு மிகப்பெரிய நன்றி கெட்ட குணம் என்பதையும் நமக்கு சேஷநாயகம் விளக்கி கொடுத்தாங்க. உதாரணமாக ஒரு நபரிடத்திலே பேனா வாங்கி ஒரு சைன் போட்டுட்டு திருப்பி கொடுக்கும் பொழுது நன்றி, தேங்க்ஸ், ஜஸாக்கல்லான்னு சொல்றோம் நம்ம. ஆனால் அந்த பேனாவை பிடிப்பதற்கு நமக்கு கரங்களை கொடுத்தவன், விரல்களை கொடுத்தவன், அதை வேலை செய்ய வைத்தவன், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கோடிக்கணக்கான எண்ணி முடிக்க முடியாத அருள்களை நமக்கு கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடியவன், ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு வினாடி கொடுத்து விட்டு மறு வினாடி கொடுக்காமல் அல்ல, ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொட்டி கொடுத்து கொண்டிருக்க, அதை நாம் வாங்கி கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்வதை விட ஒரு மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம் வேறு எதுவும் இருக்கிறதா என்று நமக்கு சேஷநாயகம் நமக்கு உணர்த்துவார்கள். அப்ப அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ்வை மறந்து நம்ம எவ்வளவு நேரங்கள் கழிக்கிறோம். அப்ப சிறுவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் என்னை விட மகா தூயவர்கள், மிகவும் பரிசுத்தவான்களாக அவர்கள் இருப்பவர்கள், என்னுடைய வாழ்க்கை தான் அழுக்கே நிறைந்த பாவங்களே நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது, என் முதுகிலே இருக்கக்கூடிய பாவ மூட்டைகளை பார்க்கும் பொழுது அவர் எனக்கு முன்னால் மிகப்பெரிய உன்னதமான மனிதராக இருக்கிறார் என்று சிறுவர்களை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று வயதில் பெரியவர்களை நாம் பார்க்கும் பொழுது எவ்வாறு பார்க்க வேண்டும்? ஆஹா, இவர்கள் என்னை விட வயதில் எத்தனை வயதுகள் மூத்தவர்களாக இருக்கிறார்கள், 40 வயது, 50 வயது. பெருமானார் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட மேலானது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. 1000 மாதங்கள் என்று அல்லாஹ் லிமிட் ஆக்கல, 1000 மாதங்களை விட மேலானது என்று சொன்னான். அந்த விட என்பது எங்க போய் நிற்குங்கிறது யாருக்கும் தெரியாது. விளங்குச்சாமா? அப்ப 1000 மாதங்கள் என்று வைத்தாலே சுமார் 83 வருடங்கள் 4 மாதங்கள் வரும். விளங்குச்சாமா? அப்ப அந்த பெரியவர்கள் எத்தனை லைலத்துல் கத்ர் இரவை அவர்கள் அடைந்திருப்பார்கள். நாம் வருடமெல்லாம் செய்யக்கூடிய இந்த அமல்களை எல்லாம் அவர்கள் ஒரு இரவிலே அவர்கள் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்களே. விளங்குச்சாமா? எத்தனை லைலத்துல் கத்ர் இரவுகளை, ஒரு சுமார் ஒரு 10 லைலத்துல் கத்ரை அவர்கள் அடைந்திருந்தாலே இந்த 1000 மாதங்கள் என்ற கணக்குப்படி பார்ப்போமே ஆனால் 830 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த நன்மைகளை கொள்ளையெடுத்தவர்களை போன்று ஆகிவிடுகிறார்கள். அப்ப அவர்கள் நம்மை விட எந்த அளவிற்கு உன்னதமானவர்களாக அவர்களுடைய முதுகிலே பார்ப்போமேயானால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட்டைகளை பார்ப்போமேயானால் ஏராளமான நன்மை மூட்டைகள் நம்முடைய நன்மை மூட்டைகளை விட அவர்களிடத்திலே ஏராளமாக இருக்கிறது என்று பெரியவர்களை, வயதில் மூத்தவர்களை பார்க்கும் பொழுது இப்படியாப்பட்ட கண்ணோட்டத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும். யாரையுமே நீ குறைத்து மதிப்பிடாதே என்பதைத்தான் நமக்கு நம்முடைய சேஷநாயகம் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். அப்ப அன்பானவர்களை, பிறர்களை மட்டமாக பார்க்குதல் என்பது அதுவே அந்த அடியான் மோசமானவன் என்பதற்கு மிக மிக ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனிடத்திலே தீமையால் அவனுக்கு பிறர்களை மட்டமாக பார்ப்பதே அவன் தீயவன் என்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்பானவர்களே, இப்ப யாரையுமே எப்படி பார்க்கணும்? எல்லா நபர்களையும் எவ்வாறு நம்ம பார்க்கணும்?
எல்லோரும் நல்லோரே. இறை நேசர்களுடைய குணமே என்னமா அதுதான். எல்லோரும் நல்லோரே, நான் என்று நல்லவன் ஆவேனோ, எல்லா நபர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நான் தான் மகா தீயவனாக இருக்கிறேன் என்றுதான் இறை நேசர்களுடைய பார்வை இருக்கும். அல்லாஹும் ரசூல் நமக்கு இதையெல்லாம் ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்கள், யாரையும் மட்டமா பார்க்காதப்பா என்று ஏன் இவ்வாறு சொல்லுகிறார்கள்? நம்ம எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய நேசனாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹும் ரசூலும் இவ்வாறு நமக்கு உத்தரவிடுகிறார்கள். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய கண்ணியத்திற்குரிய சேஷநாயகம் ஒரு விஷயம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு நபரை நல்லவர் என்பதற்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கிறதா? இந்த நபர் நல்லவர் என்பதற்குரிய அளவுகோல் எதை வைத்து நாம் இவர் நல்லவர் இவர் தீயவர் என்பதாக சொல்ல முடியும் என்று சொன்னால், அதுக்கும் ஒரு அளவுகோலை நம்முடைய கண்ணியத்திற்குரிய சேஷநாயகம் சொன்னாங்க. ஒரு நபர் அவர் நல்லவர் என்று சொன்னால், ஏன்னா பெருமானா அதான் சொல்லுவாங்கல்ல, பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதாக. அப்ப அத்தரிலிருந்து என்னமா வரும்? நறுமணம் தான் வரும். அசுத்தத்திலிருந்து துர்வாடை தான் வரும். அப்ப இங்கே நறுமணம் இருக்குமேயானால், இங்கே அத்தராக இருக்குமேயானால், பரிசுத்தமாக இருந்தால் இங்கிருந்து எவ்வாறு வெளிப்படக்கூடியது எப்படியாக இருக்கும்? நல்ல விஷயங்கள் தான் வெளிப்படும். அப்ப பார்க்கக்கூடிய நபர்களில், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபர்களுமே நல்லவர்கள் என்று ஒருவர் சொல்லுவாரேயானால், அவர் 100% நல்லவராக அவர் இருக்கிறார். இல்லைங்க, மக்கள்ல பாதிக்கு பாதி எல்லாம் மோசமா போயிட்டாங்க என்று ஒருவர் எண்ணுவாரையானால், அவர் 50% தான் நல்லவனாக இருக்கிறான், மீதி 50% கேடு கட்டவனா போயிட்டான்னு அர்த்தம். இப்ப சொல்றான் ஒரு மனுஷன், உலகத்துல எல்லாம் மட்டமா போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் தாங்க இப்ப நல்லவனா இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவானேயானால், அதுவே அவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆக உலகத்தில் கேடு கட்டவன் அவன்தான். விளங்குச்சாமா? அப்ப பிறர்களை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் நல்ல பார்வை வைத்திருப்போமேயானால், அல்லாஹ் தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று பொருள். அதுக்கு ஒரு துஆவையும் நம்முடைய ஷேഖநாயகம் சொல்லிக் கொடுத்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, கண்ணாடி பார்க்கும் பொழுது ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கத்தை நீ அழகுபடுத்தியதை போன்று என் உள்ரங்கத்தையும் நீ அழகுபடுத்துவாயாக என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக நாம் ஓதி வருவோமேயானால், நம்முடைய புறமும் அகமும் மிக அழகானதாக ஆகிவிடும். எப்பொழுது அகம் நம்முடைய உள்ரங்கமும் அழகானதாக ஆகிவிடுகிறதோ, நம்முடைய பார்வைகள் எல்லாம் பிறர்களை உன்னதமான பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருவான். அப்ப அன்பானவர்களை யாரையுமே சாதாரணமாக பார்க்க கூடாது. எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லவா, அடிமைகளை கூட நாம் சாதாரணமாக பார்க்க கூடாது. இவர் நம்முடைய அடிமைதானே என்று அவரையும் நீங்கள் மட்டமாக கேவலமாக பார்க்க வேண்டாம் என்று நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த கருத்தை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் அபூ தருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு நபர் பார்த்தாங்க. பார்த்தா அவர்களுடைய ஒரு ஆடை, மேலங்கியோ கீழங்கியோ ஒன்று புதிதாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய அடிமையிடத்தில் ஒரு மேலங்கியோ கீழங்கியோ புதிதாக இருக்கிறது. புது ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு, நான் சட்டையை போட்டுக்கிறேன், நீ லுங்கி கட்டிக்கமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நான் மேலாடையை புதிதாக அணிந்து கொள்கிறேன், நீ கீழாடையை புதிதாக அணிந்து கொள் என்பதாக கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த நபர் கேட்டாங்க, என்ன எஜமானே, ரெண்டையுமே புதிதாக தாங்களே அணிந்திருக்கலாமே, எதற்காக வேண்டி தாங்கள் ஒன்று அவர்கள் ஒன்று இவ்வாறு பாதியாக பிரித்து கொண்டீர்கள் என்பதாக கேட்ட பொழுது இப்ப கேட்டாங்க, இப்ப சஅல்நாஹு அன் தாலிக், அதை பற்றி நான் கேட்டேன். அப்பொழுது ஹஸரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இன்னி சாபபுது ரஜுலன், நான் என்னுடைய அடிமை ஒரு நபரை நான் திட்டிவிட்டேன். ஃபஷகானி இலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை அவர்கள் முறையிட்டு விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இவர்கள் என்னை இவ்வாறு குறை கூறி விட்டார்கள், திட்டி விட்டார்கள் என்று. ஃபகாலலி அன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட கேட்டாங்க, அய்யர்தஹு பி உம்மிஹி, கருப்பின தாயினுடைய மகனே என்று சொல்லிட்டாங்க. அப்ப அவருடைய தாயை பற்றி, அவருடைய தாயோடு சேர்த்து அவர்களை அந்த குறையை கொண்டு நீங்கள் பேசினீர்களா, குறை கூறினீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சொல்லிவிட்டு பிறகு சொன்னாங்க, சும்ம கால இன்ன இஹ்வானக்கும் ஹவலுக்கும்,
உங்களுடைய அடிமைகளும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுடைய கரங்களிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறான், உங்களுடைய கண்ட்ரோலிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை கொடுத்திருக்கிறான். ஃபமன் கான அஹூஹு தஹ்த பியதிஹி, தன்னுடைய சகோதரர் தன்னுடைய பொறுப்பிலே தன்னுடைய கண்ட்ரோலிலே தன்னிடத்திலே அடிமையாக அவர்கள் இருப்பார்களேயானால் ஃபல் யுத்இமுஹு மிம்மா யஅகுலு, அவர் எதை உண்ணுகிறாரோ, அந்த எஜமான் எதை சாப்பிடுகிறாரோ அதையே அந்த அடிமைக்கும் கொடுக்கட்டும். வல் யுல்பிசுஹு மிம்மா யல்பசு, அந்த எஜமான் எதை அணிகிறார்களோ அதையே அந்த அடிமைகளுக்கும் அணிவிக்கட்டும். வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிபுஹும், அவர்களுக்கு மிக கடினமான சிரமமான வேலைகளை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தி விட வேண்டாம். ஒருகால் ஃபைன் கல்லஃப்துமூஹும் மா யக்லிபுஹும், அவர்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு வேலைகளை அவர்கள் மீது நீங்கள் சுமத்தி விடுவீர்களே, ஆனால் ஃபஅஈனூஹும், அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்யட்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்று ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப அடிமையாக இருக்கிறார், அடிமை என்பவர்களுக்கு நமக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனாலும் அவர்களையும் நீங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும், மட்டமாக நீங்க பார்க்காதீங்க. அவர்களும் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அவர்களுக்கு பழைய கஞ்சியை கொடுக்காதப்பா. அப்ப எப்பொழுது அவர்களை மட்டமாக பார்க்கிறோமோ அப்ப உணவும் மட்டமாக போகும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகளும் மட்டமாக இருக்கும். எனவே நீ ஆடைகளில் கூட உணவில் கூட அவர்களை நீ மட்டமாக பார்க்காதே, சமமாக நீங்கள் நடத்த வேண்டும் என்பதாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப அன்பானவர்களே, அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் ரசூலும் நமக்கு எதையெல்லாம் ஏவினார்களோ அதை செய்வது நமக்கு இருலகத்திலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்தார்களோ அவை அனைத்தும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய தீங்கை விளைவிப்பதனால் தான் தடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா இத்தகைய தீய செயல்களை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.